ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷேக் ஜோன். இன்றைக்கி நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா சவேரா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ சவேரா ஹோட்டலை நம்ம சுற்றி பார்க்கலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேக் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கேக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேக்கும் ஒரு 150 ரேஞ்சில் இருக்குது. ஸோ மற்ற எல்லா கேக்குமே அதே ரேஞ்ச் தான், 150, 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா வந்து எடுத்து கொடுப்பாங்க. அங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற அந்த சேவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அந்த ரேஞ்ச் ரேட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழகாக ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு வே கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்து பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஸோ அந்த பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் கற்றுக்குதுங்க. ஸோ அப்படி ஒரு உள்ளார போயிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூலுடைய பக்கத்துலேயே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி விழுது. அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்காக. ஸோ இது கிராமத்துடைய அப்பியரன்ஸ் தான். இங்கே வந்து ஊரில் பட்ட காசை கொடுத்து நம்ம வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆக்சுவலாக இது கிராமம் மாதிரி தான் இருக்குது. ஒரு குளத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா நம்ம ஃப்ரீயாக சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து சஃபேரா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து நம்ம அது அந்த இயற்கையாக வச்சுருக்கனால அவ்வளோ காஸ்ட் நம்ம கிட்ட வந்து வாங்குகிறாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கிராமத்துலேயே நம்ம இதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எனக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் மாதிரில சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக முருங்கைக்காவுடைய சூப்பு கொடுத்தாங்க. ஸோ டெசர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேக் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குலோப்ஜான் வந்து சூப்பராக சுட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் முடிஞ்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலாக மீட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு கொடுக்குறாங்க தயிர் சாதம், சாலட்டு. ஸோ வெஜ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அதாவது உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கோபி மஞ்சூரியனு, வெஜ் பிரியாணி இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் வச்சுருக்காங்க. செட்டிநாடு சிக்கனு, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் 65 இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டோம். மீட்டிங்கும் நல்லா அட்டன் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் ரிசப்ஷன் இப்போ இருக்கிற இடம் சஃபேராவில். நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அது சஃபேராங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு, பழைய ஹோட்டலு, 5 ஸ்டார் ஹோட்டலு. ஸோ அங்கே வந்து ஒரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அதோடைய ரிசப்ஷன் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்மளுடைய மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குரூப் ஃபோட்டோ முடிச்சுட்டு கேக் வெட்டுறாங்க. ஸோ இதோட வந்து மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த மீட்டிங்கில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இதை விட அடுத்த மீட்டிங்கில் நம்ம வந்து இன்னும் சிறப்பாக வீடியோ போடலாம். ஸோ அது வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.